இன்னும் எத்தனை பேரை சாவடிக்க போற நீ? மனசாட்சி இல்ல. நீ அரசியலுக்கு வந்து எவனா உன்னை கேட்டது? நீ என்ன புடுங்கிறதுக்கு வர? போய் உன் குடும்பத்தை போய் பாருங்கடா. நீங்க பெரிய புடுங்கிட போறாரு இவரு. ஆனா இவனுக்காக போயிட்டு ஏன்டா இவனுக்காக உயிரை ஏன்டா விடுறீங்க? 10 ரூபாய்க்கு போச்சு இல்லாதவன்டா அவன். உங்களுக்காக என்னடா பண்ண கேட்டா என்ன கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு? எங்க வரி பண்றது? டேய், வரி பணத்துல குடுக்குதுடா. கவர்மெண்ட் ஒரு கடமைடா உங்களுக்கு குடுக்குறது. எந்த கவர்மெண்ட் இதுவும் கொடுத்துருக்கு உங்களுக்கு? இந்த அளவுக்கு இவ்வளவு சலுகைகள் பண்றாங்களா தமிழ்நாட்டுல? விஜய் என்னடா டேய், உங்க பணத்துல விஜய் வாழறான். உங்க பணத்துல விஜய் வாழறான். டிக்கெட் எவ்வளவு வாங்க? டிக்கெட் கொடுத்து பணம் பாக்குறீங்களா? அந்த காசு தானே வச்சிருக்காங்க. அவன் ஏன் உங்களுக்கு கொடுக்க மாட்டான்? அது யாரோ பண்ணண்டா? முட்டா பசங்களா? செத்து போன பையன் போய் கொடுக்க சொல்றதாண்டா. ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் ஏதாச்சும் கண்ட்ரோல மீறி ஏதாச்சும் வார்த்தைகள் வந்துச்சுன்னா தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க. நேத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு துயரமான சம்பவம் நடந்துச்சுங்க. அதாவது பாத்தீங்கன்னா கரூர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரா ஒரு போற இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறந்துட்டு தான் வராங்க. நான் இந்த விஷயத்த மட்டும் ஏன் பதிவு பண்ண விரும்புறேன், ஏன் மற்ற விஷயத்தெல்லாம் இவ்வளவு தூரம் பேசல, எதுக்காக நீங்க இந்த பையனுக்காக இப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. அதை பத்தி நான் டீட்டெயிலா நான் பேசுறேன். இது என்னன்னு பாத்தீங்கன்னா மார்ச் 4ஆம் தேதி தஞ்சாவூர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை ஒரு பையன் விக்னேஷ் என்ற மாணவர், அவர் காலேஜில் படிக்கிறார் போல. அவர் பின்தொடர்ந்து வராரு. பின்தொடர்ந்து வருவார். ரைட் ஹேண்ட் சைட்ல பார்த்துட்டு வர்றாரு. அதாவது பாருங்க, ரைட் ஹேண்ட் சைட்ல பார்த்துட்டு வர்றாரு. ஃப்ரண்ட்ல பார்க்கல, ஸ்ட்ரைட்டா அவர் பார்க்கவே இல்லை. பார்க்காம பார்த்தீங்கன்னா முன்னாடி ஜீப் நிக்குது, அதாவது போலீஸ் ஜீப் நிக்குதாங்க. அது பார்க்காம என்ன பண்ணிட்டு இப்படியே ரைட்ல திரும்பி பார்த்ததுனால வண்டி மோதி கீழே விழுந்து அவருக்கு அடிப்படுது. அவர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா கோமாவுக்கு போயிடுறாரு. கிட்டத்தட்ட 20 நாட்களாக ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கிறாங்க. இறந்து நேத்து பார்த்தீங்கன்னா அவரு இறந்து போயிடுறாரு. இதுதான் நடந்துச்சு. இந்த 20 நாட்களாக அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான் இல்லையா? யாரை பார்க்க போனா? விஜய் அவர்களை பார்க்க போனா. விஜயோடைய தீவிரமான ரசிகன், விஜய்க்காக எதையும் செய்யக்கூடிய நபர் தான் அந்த நபரு. அந்த பையன் இந்த மாதிரி இறந்துட்டான். இத்தனை நாட்களாக அவருடைய கட்சி சார்ந்தவர்கள் யாராச்சும் ஒருத்தன் அங்க நின்று அந்த குடும்பத்துக்கு ஏதாச்சும் உதவி பண்ணானா? பண்ணிருக்க மாட்டான், பண்ணல. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இங்க போயிட்டு பார்த்து அந்த பையனுக்கு தேவையான செலவுகள், அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான செலவுகள் மொத்தத்தையும் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஏத்துக்கிட்டாரு. இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதை வச்சு என்ன பண்ணானுங்க? ஒரு அரசியல் ஒண்ணு பண்ணானுங்க. என்னன்னா 40 குழந்தைங்க கோயம்புத்தூர்ல சாப்பாடுல பள்ளி வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கிறாங்க. அதுக்கு போகாம இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் கேட்டானுங்க. ஓகே, கண்டிப்பா கேட்க வேண்டிய கேள்விதான். அதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் தான் அந்த குழந்தைகள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆச்சு போயிட்டாங்க. அந்த தவறுகள் செய்த, அதாவது பாத்தீங்கன்னா திடீர்னு விழுந்திருக்கு, அது கவனக்குறைவால நடந்ததுக்காக துறை ரீதியாக அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பெற்றோர்கள்கிட்ட பேசி இந்த மாதிரி நடக்காதுமா, பசங்கள் எல்லாம் பார்த்துங்க, எதா இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசி அது முடிஞ்சிச்சு. ஸோ இதான் நடந்துச்சு. ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த மாதிரி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஏன் அங்க போனாரு? அதே மாதிரி கரூர்ல பாத்தீங்கன்னா அன்பில் பொய்யாமொழி ஏன் அங்க போனாரு, எதுக்காக செந்தில் பாலாஜி அங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. தவிர விஜய் ஏன் வரல அப்படின்ற ஒருத்தன் வாயிலிருந்து வரலங்க. இது இல்ல மனுஷ ஜென்மங்கள் யாராச்சும் கொஞ்சமாச்சும், அதாவது மனுஷங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிருகங்களுக்கும் நம்மளுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குங்க இல்லையா? மிருகங்களுக்கும் நமக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. கொஞ்சமாச்சும் யோசிப்போம் அப்படின்றது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா கொஞ்சம் கூட யோசிக்காம, ஒரு அடிப்படை அறிவே இல்லாம விஜயை காப்பாற்றணும், விஜய்க்காக யார் இறந்தாலும் பரவாயில்ல, விஜய் நல்லவர், அவர் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்கிறவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது எனக்கு தெரியலங்க. நான் இப்ப இறந்த பையன் கூட பாத்தீங்கன்னா விஜய் மேல ஒரு பைத்தியமான பையன். அவன் இறந்திருக்கான். அவங்க அப்பா பேசுற பேச்செல்லாம் நேற்று பார்த்த நியூஸ்ல தொடர்ந்து போட்டுட்டு இருக்காங்க. நான் அதை பாக்குறேன், அந்த நியூஸ்ல நான் பாக்குறேன். அவங்க அப்பா சொல்றாரு, நான் பையனை காலேஜுக்கு அமிச்சேன், நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். அவங்க அம்மாவுக்கு இப்போதான் நான் ஒரு 6 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா கொடுத்து நான் செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ இந்த பையனை இப்படி பண்ணிட்டான். அந்த கட்சியிலேருந்து ஒரு பையன் இங்கே வரல, நான் தான் இப்போ சொத்து கித்து வித்தாச்சு, நான் காப்பாற்றேன், எப்படி அப்படியே விடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கண் கலங்கி பேசினாப்புல.
நான் கேட்குறேன், ஒன்றும் இல்லைங்க. விஜய் ஒரு நல்ல தலைவர், தமிழ்நாட்டை காப்பாற்ற வந்து ஒரு பிரச்சனைனா ஓடி வரக்கூடியது விஜய். ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம 41 பேர் வந்து இறந்துக்கிறாங்க கரூர்ல ஃபர்ஸ்ட், சரிங்களா? அந்த கரூர்ல இறந்தவங்களுக்கு இங்க வர வச்சாரு. அடுத்த ஒரு மாசத்துலயே பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துல அங்க போயிட்டு பாத்துருப்பீங்களா, இந்த இது நினைச்சு ஆடியோ லான்ச்சு மலேசியால சிங்கப்பூர்ல இருந்துச்சு. அங்க போயிட்டு டான்ஸ் ஆடுறாப்புல. எப்படிங்க ஒரு இப்போ என்னால ஒருத்தர் இறந்தான்னு வச்சுங்களேன், என்னால நிம்மதியா இருக்க முடியாதுங்க. ஆனா ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம அங்க போயிட்டு டான்ஸ் ஆடுறாப்புல. டான்ஸ் கேக்குது அவருக்கு, டான்ஸ் ஆடுறாப்புல. அதுக்கு கை தட்டுறானுங்க, அதுக்கு அழுகுறானுங்க. அங்க என்ன எதுக்கு தெரியுமா அழுகுறானுங்க? ஐயோ கடைசி தலைவர் டான்ஸ் நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க அழுகுறானுங்க. ஆனா இங்க விஜயால இத்தனை பேர் இறந்து போயிருக்கான், அதை வந்து எவனும் பேச மாட்டான். நான் கேட்கறேன், இப்போ வரைக்கும் 51 பேர் இறந்துக்கிறாங்க. 51 பேர் இறந்துக்கிறானுங்க. ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லை அவருக்கு. இங்க பாருங்க, மும்பை போறாரு, எங்கெங்கே போறாரு. அதாவது அவரு தனிப்பட்ட விஷயத்துல வந்து சந்தோஷமா இருக்காரு தவிர இவரால பாதிக்கப்பட்டவங்களுக்கு எதனா கண்டுக்கிறாரா? அட விடுங்க, பொண்டாட்டி பசங்களே கண்டுக்காதவரு இவரெல்லாம் என்னத்த பண்றது? நான் என்ன சொல்ல வரேன்னா, தம்பிகளா அண்ணன்களா, விஜய் விரும்புகிறா நீங்க கொஞ்சம் நான் சொல்றது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்போ என்னால ஒரு பிரச்சனை ஒருத்தனுக்கு ஏற்படுச்சுன்னா அவங்கள சந்தோஷம், அவங்க நிம்மதியா இருக்கிறதுக்கு என்னால நிம்மதியா இருக்க முடியாதுங்க. இதுதான் மனிதனுடைய இயல்பு. ஒரு சாதாரண ஒரு சின்ன, அதாவது ஒரு 15-16 வயசு பசங்களுக்கு கூட இந்த அறிவு இருக்குங்க அது. ஆனா இதுக்கு 50 வயசுக்கு மேல ஆகுதுங்க. ஆனா ஒரு மனிதாபிமானம் இல்லாத இந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஜென்மத்தை இத்தனை பேர் நீங்க கொண்டாடுறீங்களே. நான் உங்களுக்கு தான் பேசுறேன், உங்களுக்கு நான் பேசிட்டு இருக்கேன் நானு. ஏன் இன்னும் முட்டாள்தனமா இருக்கிறீங்க? வரமாட்டான்டா, இவன் வரமாட்டான், யாருக்கும் வரமாட்டான். அவன் வேலையை பார்த்துட்டு போயிடுவான். நீங்க தானே கதறி இருப்பீங்க. இப்ப அவங்க அப்பா நிலைமை யோசிச்சுப்பாருடா, அவங்க அப்பா நிலைமை யோசிச்சுப்பார். படிக்க வச்சிருக்காரு, பிறந்த குழந்தையில இருந்து கை பூச்சி நட கூட்டிட்டு அவங்க அப்பா. அவங்க அம்மா முடியாம இருக்கிறாங்க. இந்த 2 பசங்க தான் பார்த்துன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வயசு ஆயிடுச்சு. இப்ப ஒரே ஒரு பையன் மட்டும் தான் இருக்கான். ஒருத்தர் கூட பேச மாட்டான், விஜய் எதிர்த்து பேச மாட்டான். ஏன் பேச மாட்டீங்க நீங்க? கொஞ்சம் கூட ஒரு இது இல்லையாடா, ஒரு இங்கிலீஷ் இல்லையாடா? ஏண்டா அதாவது பாருங்க, எனக்கு இன்னைக்கு ஒரு வீடியோ நான் பார்த்தேங்க, பாலிமர் நியூஸ் வருது. இந்த மாதிரி விஜய் பின்தொடர்ந்து சென்றவர் மலை இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி நியூஸ் போடுறான். அதுல கீழே ஒரு பொறம்போக்கு எச்சனாய் கமெண்ட் போட்டிருக்கான். இந்த கமெண்ட் நீங்க பாருங்களேன். என்ன போட்டிருக்க, கரூர்ல 41 பேரை வந்து சாவடிச்ச மாதிரி, அதாவது ஹாஸ்பிட்டல் இருந்து சாவடிச்ச மாதிரி இந்த பையனை சாவடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுறான். ஆனா விஜய ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. பாருங்க எப்படி ஒரு பையன் சுமத்தி போடுறான் பாருங்க. எல்லாத்துக்கும் காரணம் திமுக. ஆமா, திமுக தான் காரணம்டா. இங்க பாருங்க, இந்த வீடியோல பாருங்க, அந்த பையன் போறானா அப்படியே ஒரு ஆவி வருது பாருங்க. அந்த ஆவி வந்து வண்டியை திருப்பி விட்டோடனே அவன் மோதி செத்துட்டான். அது பாருங்க, திமுக தான் காரணம். பாருங்க, அப்படிதானே சொல்லுவீங்க நீங்க? இப்போ எவ்வளவு ஒரு திசை திருப்புறது, அது கூட ஒரு மனசாட்சி இல்லாமங்க. அந்த அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஜீப் இருக்கு பாத்தீங்கன்னா, ஜீப் வந்து பின்னாடி வேணும்னே வந்து இவனை சாவச்சிட்டாங்களாம், இவங்க ஏத்திட்டாங்களாம். விஜய் மேல பழி போடுறதுக்காக அந்த நிக்க வச்ச போலீஸ் ஜீப்பு அப்படியே பின்னாடி வந்து இவனை ஏத்தி சாவச்சிட்டாங்களாம். இப்படி சொல்றானுங்க தற்கூரி பசங்க, ஒரு மனசாட்சி இல்லாத ஜென்மங்க, ஜடங்க. ஏண்டா பைத்தியக்காரன் நாய்களா, ஃப்ரண்ட்ல போகும்போது ஒரு வண்டி நின்றுந்தாலும் அது வண்டி நீங்க பஸ்ல நீங்க போகும்போது லெப்ட்ல நீங்க பாக்கலாம், வெளியில எல்லாருக்குமே இருக்கும். அதுவும் டிராவலர் மாதிரி தானே இருக்கும். அந்த மாதிரி தானே அது நிக்குது, வண்டி நிக்குதுடா, பின்னாடி நவருடையிலடா. அதுல ஏன்னா வீடியோ ஆதாரமே இருக்கு. அப்ப கூட வந்து என்ன சொல்றீங்க, போலீஸ் தான் காரணம்ன்றீங்க. ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்றது இல்ல, ஒரு ஹெல்மெட் போட்டுன்னு வரணும். ஏங்க நான் ஒண்ணு கேட்கிறேன், சும்மா வந்து விஜய் சும்மா போற போக்குல ஒரே ஒரு வாட்டி மைக்ல சொல்லிட்டு போயிடுவாரு, இந்த மாதிரி வந்து யாரையும் பின் தொடராதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. அதனால வந்து என்ன சொல்றேன்னா, விஜய் வந்து நல்லவர் தானே, வண்டியில போறாரு, பின்னாடி வரானுங்களே, முறைக்கு இறங்கி பின்னாடி இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வச்சு துரத்துறது தானே. என் பின்னாடி வந்து ஆக்சிடென்ட் ஆகும், ஹெல்மெட் போடாம வரக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நின்று என்னங்க அநியாயமா இருக்குது இது எல்லாத்துக்குமே. அதாவது என்ன நடந்தாலும் சரி, அவங்க குடும்பத்துக்குள்ளேயே விஜயால ஒரு பிரச்சனை இருந்தாலும் விஜய் ஒண்ணும் பண்ண மாட்டானுங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமானவா இருக்கானுங்க. எதுக்காத்தாலும் திமுக காரணம், மு க ஸ்டாலின் தான் காரணம். மு க ஸ்டாலின் தசை திருப்புறாரு,
மனசாட்சி இல்லாத மிருகங்களா. அன்னைக்கு 41 பேர் இறந்து போனாங்களே, அன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட் தெரியுமாடா, எந்த அரசியல் கட்சி தலைவரும் ஒருத்தன் இறக்கணும்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னவர் அவரு. கொஞ்சம் கூட அதாவது உங்களுடைய தவறால நீங்க சீக்கிரம் வந்திருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை வந்திருக்காது. அதுக்கு ஒருத்தன் குரல் கொடுக்க முடியல, எல்லாம் மைக்க எடுத்துன்னு பேசுறது விஜய் தான். விஜய் என்னடா புடுங்கடா உங்களுக்கு. இந்த படிச்ச பொண்ணுங்க இருக்குது பாருங்க, என்ன சொல்றது அதுங்கெல்லாம். இது என்னது மீண்டும் சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து பாருங்க, பெரம்பூர்ல வருகிற இது நாளைக்கோ நாளன்னைக்கோ போயிட்டு விஜய் பிரச்சாரம் பண்ண போறதா வந்து தகவல் தான் வருது. இது உண்மை கிடையாது. அது வருவாரா வரமாட்டான்னு தெரியல. எலெக்ஷன் டேட் அறிவிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆக போது, இன்னும் வீட்டை விட்டு வெளியே வரல, எதுவும் பண்ணல. சரிங்களா? பெரம்பூர்ல போறதா வந்து தகவல் வந்திருக்கு. தகவல் தான் வந்திருக்கு. ஒருவேளை அங்க போனா கூட பாருங்க இதே மாதிரி தான் பண்ணுவானுங்க. அங்கேயும் ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது. இது நடக்கும். ஏன்னா அவங்க தலைவர் சரியில்லைங்க. ஸ்ட்ரிக்டா பேசணும். அஜித் பேசலையா? அவ்வளவு பேரு நீ மலேசியால போய் அவ்வளவு கூட நிக்குது. ஒரே வார்த்தை, வராத போ, லைன் நில்லு போ. ஏன் கத்துற? சவுண்ட் கொடுக்காத. பாத்தியா அந்த பேச்சு, அந்த கட்டுப்பாடு, அந்த கண்ட்ரோல். ஒரு தலைவனும் அப்படி இருக்கணும்யா. நீ வந்தா உனக்கு எடுத்துருமா, அந்த கூட்டம் வரணும், என்னை பார்க்கணும், அப்படியே கத்தணும் எனக்காக அப்படின்னு சொல்றதுன்னா நீ இன்னும் எத்தனை பேரை சாவடிக்க போற? நீ மனசாட்சி இல்ல. நீ அரசியலுக்கு வந்து எவனா உன்னை கேட்டது? நீ என்ன புடுங்கிறதுக்கு வர? போய் உன் குடும்பத்தை போய் பாருங்கடா. நீங்க பெரிய புடுங்கிட போறாரு இவரு. ஆனா இவனுக்காக போயிட்டு ஏன்டா இவனுக்காக உயிரை என்ன விடுறீங்க? 10 ரூபாய்க்கு பிரோஜனம் இல்லாத வேண்டாம, 10 ரூபாய்க்கு பிரோஜனம் இல்லாத வேண்டாம. உங்களுக்காக என்னடா பண்ண கேட்டா என்ன கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு? எங்க வரி பணத்தை வரி பணத்துல கொடுக்குதுடா. கவர்மெண்ட் ஒரு கடமைடா உங்களுக்கு கொடுக்குறது. எந்த கவர்மெண்ட் கொடுத்துருக்கு உங்களுக்கு? எந்த கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுத்திருக்கு? இந்த அளவுக்கு இவ்வளவு சலுகைகள் பண்றாங்களா தமிழ்நாட்டுல? விஜய் என்னடா உங்க பணத்துல விஜய் வாங்குறான், உங்க பணத்துல விஜய் வாங்குறான். டிக்கெட் எவ்வளவு வாங்க? டிக்கெட் கொடுத்து பணம் பாக்குறீங்களா? அந்த காசு தானே வச்சிருக்காங்க. அவன் என்ன உங்களுக்கு கொடுக்க மாட்டான்? அது யாரோ பணம்டா? முட்டா பசங்களா? கொடுக்க சொல்றதாண்டா தூக்கி உங்களுக்கு. செத்து போன பையன் கொடுக்க சொல்றதாண்டா. என்னடா பண்ணிக்கிறாரு உங்களுக்கு? பைத்தியக்கார பசங்களா? நான் உங்களுக்காக கத்துறேன். ஏன்னா முட்டாள்தனமாக்குறீங்க. அதிமுக திட்டனா, பிஜேபி திட்டனா? நான் இவனை திட்டனா இவன் ஒரு தகுதி இல்லாதவன் அரசியலுக்கு. இவன் பின்னாடி யாருமே கிடையாதுடா. இவன் யாருமே கிடையாது. ஒரு சைக்கோ நடிப்பான். அப்படியே அவனுக்குள்ள ஒரு குரூப், ஒரு வட்டம் ஒன்று வச்சிருவா போல. ஒரு 4-5 பேர் தான் கூட வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்க கூட மட்டும் தான் இருப்பான். பேச மாட்டா போல. அந்த மாதிரி ஆளு இவரு. ரஜினியை பத்தி பேசுறீங்க. ரஜினிய ஏண்டா அவரு பயந்தாரடா? நீங்க பாத்தீங்களா? டேய் இங்க பாரு, ஜெயலலிதாக்கு மேல கால் போட்டு உட்காந்து வர்றா, தைரியமா எதிர்த்து வர்றா, தைரியமா எதிர்த்து பேசின வர்றா. நான் ஒரு சம்பவம் சொல்றேன் கேளுங்க. அதாவது பாத்தீங்கன்னா ரஜினி அவர்கள் பார்த்தா ஏதோ ஒரு ஷூட்டிங் ஒண்ணு போறாரு. போகும்போது பாத்தீங்கன்னா அங்க ஜெயலலிதா அவர்கள் வண்டி வரதுக்காக வந்து வெயிட் பண்றாங்க. டிராபிக் எல்லாம் போட்டு நிறுத்திட்டாங்க. வண்டி சீஃப் மினிஸ்டர் வண்டி போனாதான் போக முடியும்னு சொல்லிட்டு அவர் ஷூட்டிங் டைம் ஆச்சு, போய் ஆகணும். அவரும் போயிட்டு போலீஸ்ல போயிட்டு அவங்க PA எல்லாம் விட்டு பேசி பாக்குறாங்க. ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல சார், யாரா இருந்தாலும் இங்க நின்று ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனடியா என்ன பண்றாரு, காரை விட்டு இறங்கி ரோட்ல நடந்து போறாரு. அங்க கூட்டிச்சு கூட்டம். உடனே என்ன பண்ணாங்க, கூட்டம் அதிகமா கூட்டுன்னு சொல்லிட்டு அவரை வழி அனுப்பிச்சு விட்டாங்கடா. அவர் வண்டியை மட்டும். வரலாறு தெரியாது அவங்களுக்கு. டேய் அவர் பயப்படுறாரா? டேய் உங்க ஆள் தான் பயந்து போயிடுங்கன்னா யாருங்க பயப்பில்ல? எடப்பாடிக்கு பயந்தார், எல்லாருக்கும் பயந்தாங்க கொள்ளிடா. தொட நடுங்கிடா உங்க ஆளு. ஓடினார் பாத்தியா? பத்திரிகையாளர் கேட்கறாங்க, 32 பேர் இறங்கிறாங்க சார் சொன்ன ஓடுறான் பாரு. அங்க நானும் நின்று என்ன சொல்றேன், 32 பேர் இறந்துருக்காங்களா? இது வந்து நான் என்னன்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன். ஏதாச்சும் நாங்க பேசினாச்சும் நான் போயிருப்பேன்டா. ஓட மாட்டேன். இவனுக்கு போயிட்டு தமிழ்நாட்டை ஒரு காப்பாத்து வரான், அது பண்ணுவாரான், இது பண்ணுவாரான்னு சொல்றீங்களா? கொஞ்சம் கூட இறக்கம் கட்டு. எவன் வந்தா எனக்கு என்ன, எனக்கு விஜய் தான் முக்கியம் அப்படின்னா என்ன பண்றது? இவர்கிட்ட தமிழ்நாடு சிஎம் பதவி கொடுக்கணும். அதுக்காக நீங்க கத்திட்டு இருக்கீங்க. சிஎம் டே சிஎம் எல்லாம் பாரு, சிஎம் சீட்னா சாதாரணமாடா உங்களுக்கு எல்லாம்? சாதாரணமா? கொஞ்சம் கூட இரக்கமற்று எவ்வளவு ஒரு மோசமான மனநிலை இருக்கீங்கடா. எல்லாத்துக்கும் முட்டு விடுங்கடா விஜய்க்கு. தயவு செய்து திருந்துங்கடா. நீங்க தயவு செய்து திருந்துங்க. நான் சொல்ற விஷயத்த புரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியல.
நான் சொல்றேன் கேட்டுக்கோ, இந்த எலெக்ஷன்ல டிவிக்கே கேவலமா தோக்க போகுது. அப்ப நீங்க எதிர்த்து எத்தனை பேர் அசிங்கமா ஆபாசமா நீங்க பேசுனீங்க, அவங்க ரிவெஞ்ச் எத்தனை பண்ணுவீங்க? நீங்க விஜய் வரும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? உன்ன நம்புறீங்க, அவனை உன்ன நம்புறீங்களாடா? உன்ன நம்புறீங்க. விஜய் தான் எல்லாமே, விஜய் தான் சிஎம் ஆக போற நம்புறீங்களா? எங்க அண்ணன் தான். எங்க அண்ணன்ற வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. அவனை நான் சொல்றேன், மோசமானவன்டா அவன். சொல்றது புரிஞ்சுங்கடா தயவு செய்து. அப்புறம் என்ன சொல்றானுங்க அந்த மேடையெல்லாம் பேசும்போது, தர்மத்தாயின் தவ புதல்வனே, வெற்றி தலைவனே. என்ன எதுல வெற்றி? அவன் எதுல வெற்றி சொல்லுங்க? எதுல வெற்றி அடைஞ்சார் சொல்லுங்க? அப்படி வெட்டி முடிச்சிட்டாரு. வெற்றி பையன்டா இப்ப அவன். வெற்றி பையன், வெற்றி தலைவன், வெற்றி பையன், வெற்றி தலைவன், ஒன்னுத்துக்கும் புரோஜனம் தலைவன். அரசியலுக்கு வர்றன்ற வீட்டுக்குள்ளேயே இன்னும் பூந்துட்டு இருக்க, வெளியே வா. ஏன்னா ஒரு பிரஸ் மீட் குடிக்கிறதுக்கு ஒரு தைரியம் இருக்கா? ஒரு திராணி இருக்கா? தெம்பு இருக்கா? கேட்டா உடனே சொல்றீங்களே மு.க. ஸ்டாலின் டெய்லி பத்திரிகையாளரை சந்திச்சுட்டு இருக்காரா? உங்க ஆளை சந்திக்க சொல்றா போயிட்டு உன் தலைவனை. நீங்க என்னடா தகுதி இருக்கு திமுக பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எல்லாம்? ஏன்னா வெக்கமா இல்லையாடா? நான் கேட்கறேன், ஏடா டேய் உனக்கு நான் திருப்பி நான் ஒரு விஷயத்த கேட்கறேன்டா. நீங்க விஜய் வர்றான்னு சொல்லிட்டு ஓடுறீங்க, அப்படியே கத்துறீங்க, தலைவான்னு கத்தின்னு பின்னாடி ஓடுறீங்க. ஓடுறதுனால உங்களுக்கு என்னடா பயன் சொல்லுங்கடா? ஓடுறதுனால உங்களுக்கு என்ன பயன்? ஒருவேளை பயனாச்சுன்னா ஓகே, கண்டிப்பா வந்து இறங்குறாரு, பேசுறாரு, கை கொடுக்குறாரு, வா தம்பி போட்டோ எடுத்துக்கலாம், வா எங்க வீட்டுக்கு வா, வீட்டுல சந்திக்கலாம் அப்படின்னு சொல்றாரா? எதுக்குடா போய் சாகுறீங்க? ஏன்டா போய் கை காலை ஒடிச்சுக்கிறீங்க? ஏன்டா உங்க பெத்த அப்பனுக்கும் உங்க அம்மாவுக்கும் ஏன்டா இவ்வளவு பாரமா இருக்கிறீங்க? ஏன்டா கஷ்டத்தை கொடுக்குறீங்க? எதுக்குடா அவன் பின்னாடி போறீங்க? வந்து இந்த பார்த்துட்டு கை தட்டி விசிலிச்சுட்டு போங்கடா. ஏன் போய் இந்த உயிரை விடுறீங்க? இதுதான் நான் கேட்கிறேன் கேள்வி. உங்களை கொஞ்சம் யோசிக்க சிந்திக்க மாட்டீங்களா நீங்க? இந்த போறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒண்ணுமே இல்லையே. உங்க தலைவர் இருக்கான் பாருங்க, எல்லாம் பெரிய பிக் ஷாட்டோட கல்யாணத்துக்கும் அங்க மட்டும் தான் போவார், தவிர எங்கேயும் போக மாட்டாரு. சரிடா, ஒரு அரசியல் தலைவனை தன் தொண்டர்கள் எப்ப சந்திக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம்? பிறந்த நாளுக்கு சந்திப்பாங்க, கரெக்டா? பொங்கலுக்கு சந்திப்பாங்க, பொங்கலுக்கு கண்டிப்பா சந்திப்பாங்க. அதாவது சிபிஐ விசாரணை இருந்துச்சு, இவர் என்ன சொல்லிட்டு கேட்டு லீவ் போட்டு வந்தாரு, இந்த மாதிரிங்க எனக்கு பொங்கல் விழா இருக்கு, இந்த மாதிரி செலிப்ரேஷன் இருக்கு, கட்சி நிகழ்ச்சிலாம் இருக்கு, வர முடியாதுன்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா உங்களை சந்திச்சாரா? நான் கேட்கிறேன், உங்களை சந்திச்சாரா? ஒரு அரசியல் கட்சி தலைவனா தொண்டர்கள் கூட தான் இருக்கணும், தொண்டர்களை சந்திக்கணும், தொண்டர்களை பேசணும், தொண்டர்களை மோட்டிவேட் பண்ணணும். இதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு. உங்களை சந்திச்சாங்களா? இந்த 2 வருஷமா நாய் மாரி கத்துனீங்களா? நீங்க ரோடா போயிட்டு டிவிக்கன்னு சொல்லிட்டு விஜய் வந்து உங்களை கூப்பிட்டு வாங்க எல்லாம் வாங்க சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல டெய்லி ஒரு 2000 பேர் சந்திச்சாரா? உங்க சந்திச்சு கூட போட்டோ எடுத்தாரா? உங்களே சந்திக்காத மதிக்காதவன் எப்படிடா உங்க தலைவனா இருப்பான்? கொஞ்சம் சிந்திங்கடா தற்குறி பசங்களா.